வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூலை 27, 1992 வருடம் ரஷ்யாவுடைய தலைநகரமான மாஸ்கோவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியில நேரம் மாலை 6:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க 18 வயதான யூரியவிச் அப்படிங்கிற ஒரு பையன் வியர்த்து போன முகத்தோட ரொம்பவே பதட்டமா அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் இருந்த அவனுடைய ஃப்ரெண்ட் மிக்கைலுடைய வீட்டுக்கு போனவன் அங்கிருந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு ஷாக்கானவங்க உடனடியா அவனை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க ரொம்பவே பதட்டமா இருந்த யூரியவிச் அங்கிருந்த போலீஸ் கிட்ட, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் மிக்கைலும் அந்த காட்டுக்குள்ள ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு மிக்கைல் மட்டும் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட போலீஸோ அவன் சொன்னதை கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்காம அவனையும் அவன் கூட வந்திருந்த மிக்கைலுடைய பேரண்ட்ஸையும் அலட்சியமா பாக்குறாங்க. உங்க பையன் எப்ப காணாம போனா அப்படின்னு மிக்கைலுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோ ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு போனவன் இப்ப வரைக்குமே திரும்ப வரல சார் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது, ஒரு 2.5 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றீங்க? வீட்டுல போய் பாருங்க, இந்நேரம் அவனே வந்திருப்பான் அப்படின்னு போலீஸ் ரொம்பவே அலட்சியமான ஒரு பதில சொல்றாங்க. அதுக்கு மிக்கைலுடைய பேரண்ட்ஸோ, இல்ல சார், அவன் கூட போன இந்த யூரியவிச் திரும்ப வந்துட்டான், ஆனா அவனை மட்டும் காணோம் சார் அப்படின்னு பதறிக்கிட்டே சொல்றாங்க. அதுக்கு போலீஸோ, இங்க பாருங்க, வீட்டுல போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, அதெல்லாம் அவனே வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. சோ வீட்டுக்கு போன மிக்கைலுடைய பேரண்ட்ஸ் அவனுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில வரைக்குமே மிக்கைல் அவனுடைய வீட்டுக்கு வரல. சோ இப்ப போலீஸும் அதுக்கப்புறமா தான் வேற வழி இல்லாம மிக்கைல தேடி அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்ப இருந்து பல மாதங்களா தேடியும் கூட அந்த மிக்கைல அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ இப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்டு விலங்குகள் ஏதாவது அவனை அட்டாக் பண்ணி அன்னைக்கு இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த கேஸையும் க்ளோஸ் பண்றாங்க. பட் அவங்க அப்ப எடுத்த அந்த டெசிஷன் எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கறதும், போக போக அந்த காட்டுக்குள்ள நடக்க போற பல மர்மமான மிஸ்ஸிங் கேசஸ் ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தலைவலியா இருக்க போகுது அப்படிங்கறதும் அப்ப அவங்களுக்கு தெரியல. எஸ், 1992 இருந்து தொடர்ச்சியா 12 வருஷத்துக்கும் மேல அந்த ஏரியாவுடைய மக்களை பயமுறுத்தின ஒட்டுமொத்த ரஷ்யா முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு போன் சில்லிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. முப்பத்தி 33 வயது கர்ப்பிணியான மரியா மாஸ்கோவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோல்டன் மைல் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற தன்னுடைய பிளாட்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுடைய தலை வலிக்க ஆரம்பிக்குது. மேலும் அவங்களுடைய உடைய பிடிச்சு யாரோ இழுக்கிற மாதிரியும், தாங்க முடியாத அளவுக்கு ஒரு கூலிங்கான அட்மாஸ்பியர்ல அவங்க இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அது கூடவே அம்மா அம்மா அப்படின்னு அவங்களுடைய மகன் கூப்பிடுற ஒரு சத்தமும் அவங்களுடைய காதுல கேட்க ஆரம்பிக்குது. கடைசியா யாரோ குளிர்ச்சியான தண்ணீரை அவங்களுடைய முகத்துல தெளிச்ச
மாதிரி ஃபீல் பண்ண மரியா இப்ப மெதுவா அவங்களுடைய கண்களை முழிச்சு பாக்குறாங்க. ஆனா அப்பதான் அவங்களுடைய வீட்டுல இல்ல அப்படிங்கறதும், சுத்தமா வெளிச்சமே இல்லாத ஒரு டார்க்கான இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரிய வருது. மேலும் அது ஒரு ஆபத்தான இடம் அப்படிங்கறதும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. எஸ், இப்ப மரியாவும் 13 வயதான அவங்களுடைய மகனும் ஏதோ ஒரு கம்பியில சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு இருட்டான பகுதிக்குள்ள. ஆல்சோ அவங்களுடைய முக்கால்வாசி உடல் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு ஷாக் ஆகுறாங்க. அது சரியா 1990 காலகட்டம். ரஷ்யாவுடைய தலைநகரான மாஸ்கோவிலிருந்து ஒரு 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மற்றும் லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு குடியிருப்பு பகுதி தான் கோல்டன் மைல். என்னதான் ஏரியாவுடைய பெயர்ல தங்கம் இருந்தாலுமே அங்க வாழக்கூடிய மக்கள் பலருமே வேலை இல்லாம போதை பொருள், கள்ளச்சாராயம் அப்படின்னு தவறான தொழில் செய்யக்கூடியவங்களா தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அடிக்கடி அந்த பகுதியில நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனாலுமே அதை எல்லாமே சகிச்சுக்கிட்டு மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற பசுமையான பிட்ஸ்வெஸ்கி அப்படிங்கிற ஒரு பார்க் தான். 2700 ஏக்கர் சைஸ்ல 4 மைல் நீளத்துல அடர்த்தியான மரங்கள், செடி கொடிகள், புல்வெளிகள், பறவைகள், நீரோடைகள், குளங்கள் அப்படின்னு மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு இடமா அந்த பார்க் இருந்திருக்கு. சோ அந்த பார்க்ல குரூப்பா விளையாடுறது, அங்க இயற்கையோட அழகை ரசிச்சுக்கிட்டே தனியாகவும் இல்ல கப்பிள்ஸாகவும் வாக்கிங் போறது, அங்க இருக்கிற பார்க் பெஞ்ச் மற்றும் புல்வெளியில உட்கார்ந்துகிட்டு மனசு விட்டு பேசுறது அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் ஏழைகளுடைய சொர்க்கம் மாதிரி அந்த இடத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தான் திடீர்னு அங்க இருக்கிற மக்கள் அந்த பிட்ஸ்வெஸ்கி பார்க்குக்குள்ள போறதுக்கு பயந்து நடுங்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், அப்படி அவங்கள பயத்துல நடுங்க வச்ச அந்த சம்பவங்களுடைய ஆரம்ப புள்ளி தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த மிக்கேலுடைய காணாம போன சம்பவம். அதிலிருந்து தொடர்ச்சியா பல வருஷங்கள்ல பல ஆண்கள் அந்த பார்க்குடைய காட்டுப்பகுதிக்குள்ள காணாம போறாங்க. ஆனா போலீஸோ அதை பத்தி புகார் கொடுக்க வந்தவங்க கிட்ட, உங்க ஏரியாவே அதிகமா கிரைம் நடக்கிற ஒரு ஏரியா தான், சோ நீங்க தான் பார்த்து இருக்கணும், காணாம போனவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள எங்க விழுந்து கிடக்குறாங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அலட்சியப்படுத்துறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்களோட இந்த அலட்சியத்துக்கு சாட்டை அடி கொடுத்து அவங்களை எழுப்புற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ள போற பல ஆண்கள் காணாம போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த ஏரியா மக்கள் பயந்தாலுமே சில பேர் மட்டும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே தைரியமா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு தான் இருந்தாங்க. அப்படிதான் 63 வயதான நிக்கோலாய் அப்படிங்கிற ஒரு நபரும் 2005 நவம்பர் மாசம் ஒரு நாள் ஈவினிங் எதை பத்தியுமே கவலைப்படாம கேஷுவலா அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது, இவரு ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். இப்ப நிக்கோலாய்க்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ற ஒரு பழக்கம் இருந்ததால அன்னைக்கும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே தான் அவர் அந்த காட்டுக்குள்ள போறாரு. ஆனா அப்படி போன அவருமே அதுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பவே இல்லை. இப்ப காணாம போனது ஒரு எக்ஸ் போலீஸ் ஆபீசர் அப்படிங்கறதால போலீஸும் அவரை ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் அவர் காணாம போன அடுத்த 2வது நாளே அந்த பார்க்குடைய காட்டு பகுதிக்குள்ள வாக்கிங் போன சில இளைஞர்கள் அங்க இருக்கிற ஒரு நீரோடைக்கு பக்கத்துல ஒரு ஆணுடைய இறந்த உடல் குப்புற படுத்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஆணுடைய பின்பக்க தலையில ஒரு கையுடைய அளவுக்கு ஒரு பெரிய குழி, ஒரு ஹோல் இருக்கிறதையும் அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பியர் பாட்டில் பாதியா சொருகி வச்ச நிலையில இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் அந்த இறந்த உடலை பாக்குறாங்க. அப்பதான் இவ்வளவு கொடூரமா ஒரு கொலையும் பண்ணிட்டு அந்த பாட்டிலையும் தலையில இப்படி திணிச்சு வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னா இந்த கில்லர் கொலை பண்றத ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிக்கோலாயோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவருடைய தலையில் இருந்த குழி மாதிரியான காயம் ஒரு கனமான ஆப்ஜெக்டால அடிச்சதால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், மேலும் அந்த காயம்தான் அவருடைய மரணத்திற்கு காரணம் அப்படின்னும், அவருடைய உடல்ல வேற எந்த ஒரு காயமுமே இல்ல அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆல்சோ ஃபாரன்சிக் டீம் எவ்வளவு ட்ரை பண்ணியுமே கூட நிக்கோலாயுடைய உடல் கிடந்த அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு எவிடன்ஸையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப
இப்ப இந்த விஷயம் அந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு தெரிய வரும்போது இதுக்கு முன்னாடி காணாம போனவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கும். ஆனா போலீஸ் அதை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. மேலும் மாஸ்கோ சிட்டி மற்றும் ரஷ்யா முழுவதும் இருக்கிற மீடியா மற்றும் மக்களுமே கூட யாரோ ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலைகளை பண்றான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயம் பெரிய இஷ்யூவா மாறிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இப்ப உடனடியா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஃபோர்ஸோட அந்த ஏரியாவை சுத்தி காணாம போனவங்களுடைய உடல்கள் அங்க ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு மாசமா தேடியுமே கூட அவங்களுக்கு எந்த ஒரு இறந்த உடலுமே கிடைக்காம போகுது. அது மட்டும் இல்லாம இந்த கொலைகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய மர்டர் வெப்பன் கூட கிடைக்கல. சோ காணாம போனவங்களுடைய உடல்கள் கூட கிடைக்கல அப்படின்னா இது பேய் பிசாசு மாதிரியான அமானுஷ சக்திகளுடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு பயப்பட்ட மக்களும் அந்த பார்க்குக்கு போறதையே ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி இருந்துமே கூட காணாம போறவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்துட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அசட்டு தைரியத்தோட சில பேர் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு தான் இருந்தாங்க. அப்படிதான் 50 வயதான புரோனின் அப்படிங்கிறவரும் டெய்லியுமே அந்த பார்க்குடைய பெஞ்சில் உட்கார்ந்துட்டு செஸ் விளையாடக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காரு. ஒரு நாள் அவர் கூட செஸ் விளையாடக்கூடிய 21 வயதான அலெக்ஸ் கூட சேர்ந்து கையில ஒரு பியர் பாட்டில வச்சுக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள வாக்கிங் போறாங்க. ஆனா அப்படி போன புரோனின் அன்னைக்கு நைட்டு 9 மணி ஆகியுமே கூட வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. சோ பயந்து போன அவருடைய ஃபேமிலியும் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. புரோனின் கடைசியா அலெக்ஸ் கூட சேர்ந்து தான் அந்த காட்டுக்குள்ள போனார் அப்படிங்கறதால ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அவரு ஆமா சார், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாக்கிங் போனோம். ஆனா உள்ள போயிட்டு ஒரு 1 ஹவர்லயே நாங்க திரும்பி வந்துட்டோமே அப்படின்னும். பட் திரும்பி வரும்போது புரோனின் அதிகமான போதையில் இருந்தாரு அப்படின்னும் அப்பவே தனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து அதிலிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு 2006 ஏப்ரல் மாசம் பிச்சுஸ்கின் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான லாரிசாவை கூட்டிட்டு அந்த பார்க்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவரும் அவர் கூட வந்த அந்த லாரிசாவும் கையில பியர் பாட்டிலோட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த அடர்த்தியான மரங்கள் இருக்கிற அந்த காட்டு பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அது வரைக்குமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வந்த லாரிசா சடனா ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சாதாரணமா நடந்து வந்துட்டு இருந்த லாரிசா திடீர்னு எதையோ யோசிச்ச மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சடனா தரையில முட்டி போட்டு உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே கண் கலங்கினபடி எந்திரிச்சவங்க அழுதுகிட்டே ஓடி போய் அங்கிருந்த ஒரு மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவருடைய பாய் ஃப்ரெண்டான பிச்சுஸ்கின் இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம லாரிசாவை உத்து பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற அப்படின்னு அவங்க கிட்ட கேக்குறாரு. ஆனா அதுக்கு லாரிசா சொன்ன பதில கேட்டுட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இப்படி இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 மாசத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அது சரியா ஜூன் 12, 2006 36 வயதான மரீனா அன்னைக்கு ஈவினிங் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அதே பிட்ஜெஸ்கி பார்க்குள்ள வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி போனவங்க அதிலிருந்து அடுத்த 2வது நாள் அந்த பார்க்குடைய அடர்ந்த காட்டுக்குள்ள கொடூரமான நிலையில அவங்களுடைய உடலை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், மரீனாவுடைய தலையுடைய பின்பக்கத்துல ஒரு பெரிய ஓட்டையும் அந்த ஓட்டையில ஒரு பீர் பாட்டில சொருகி வச்ச மாதிரியும் அவங்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த முறை போலீஸ் அந்த மரீனா கிட்ட இருந்து இத்தனை வருஷமா விடை தெரியாம மர்மமா இருந்த பலருடைய மிஸ்ஸிங் கேஸை கிராக் பண்ற ஒரு முக்கியமான எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், மரீனாவுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு ரயில் டிக்கெட்டை கண்டுபிடிச்ச போலீஸ் அதை வச்சு அந்த ஸ்டேஷனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்றாங்க. அப்பதான் மரீனா ஒரு இளைஞன் கூட சேர்ந்து இந்த பார்க்கை நோக்கி போயிருக்காங்க அப்படிங்கறதையும், அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல எழுதி வச்சிருந்த ஒரு லெட்டர் மூலமா அந்த இளைஞன், அதாவது அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுடைய பெயர் அலெக்சாண்டர் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ், மரீனா அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என் கூட சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற அலெக்சாண்டர் கூட சேர்ந்து வாக்கிங் போறேன் அப்படின்னு ஒரு லெட்டரை வீட்ல எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. சோ அதை வச்சு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன போலீஸ் அங்கிருந்த 32 வயதான அலெக்சாண்டர் யூரியேவிச் பிச்சுஸ்கின் அப்படிங்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு நிமிஷம், நீங்க இப்ப சொன்ன அலெக்சாண்டர் யூரியேவிச் பிச்சுஸ்கின் இந்த முழு பேருமே தனித்தனியா ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுதா எஸ்டிஐ? எஸ், யூரியேவிச்
அலெக்ஸ் பிஜிஸ்கின். இந்த 3 பெயர்களுமே ஒரே நபருடையதுதான். இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரோல மிக்கைல கூட்டிட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்காக அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போனதா சொன்ன அந்த 18 வயசு பையன் யூரியவிச் அப்படிங்கிறவனும், பார்க்ல செஸ் விளையாடிட்டு இருந்த ப்ரோனினை கூட்டிட்டு அதே அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள வாக்கிங் போன அந்த அலெக்ஸ் அப்படிங்கிறவனும், அதே மாதிரி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லாரிசாவை கூட்டிட்டு அதே அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள வாக்கிங் போன அந்த பிஜிஸ்கின் அப்படிங்கிறவனும் எல்லாருமே ஒரே ஆள் தான். ஸோ இப்படி போலீஸ் கிட்ட சிக்கின அலெக்ஸ் தான் பண்ணின அத்தனை கொலைகளையும் கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி ஒட்டுமொத்த ரஷ்யாவையுமே அதிர்ச்சி அடைய வச்ச, பல வருடங்களா அங்கிருந்த மக்களை பீதியில ஆழ்த்தின அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். கில்லருடைய பேரு ரொம்பவே பெருசா இருக்கு அப்படிங்கறதால அலெக்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஸோ அலெக்ஸுக்கு அப்புறம் 4 வயசு இருக்கும். அதே பிட்ஜஸ்கி பார்க்ல அவன் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது அதிலிருந்து தவறி கீழே விழுந்துடுறான். அப்படி அவன் விழுந்ததுக்கு அப்புறமா அவன் ஆடிட்டு இருந்த ஊஞ்சல் முன்னாடி போயிட்டு அதே வேகத்திலேயே பின்னாடி வந்து அவனுடைய நெத்திலேயே மோதி இருக்கு. இதனால அவனுடைய தலையில கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னாலும் நம்ம ஏன்டா உயிர் பிழைச்சோம் அப்படின்னு அவன் யோசிக்கிற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் அவனுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பிச்சது. எஸ், தலையில அடிபட்டதால அலெக்ஸுடைய மூளை பாதிக்கப்படுது. பட் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு அவனுடைய குடும்பத்துக்கிட்ட வசதி இல்லை அப்படிங்கறதால அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காம விட்டுறாங்க. இதனால அவனுடைய மூளையுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல குறைகள் வர ஆரம்பிக்குது. அவனுடைய பிஹேவியரும் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்ததால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, அவன் குடியிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மற்ற பெரியவங்களுமே கூட அவனை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுடைய ஸ்கூல்ல மற்றும் அவனுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன பசங்களுமே கூட அவனை மென்டல் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து கஷ்டப்பட்ட அவனுடைய தாத்தா அவனுடைய மனநிலைமையை சரி செய்யறதுக்காக ஒரு தரமான கேமை அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எஸ், மௌன யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுற 64 கட்டங்களுக்குள்ள விளையாடக்கூடிய செஸ் கேமை அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. மேலும் அங்க இருக்கிற பிட்ஜ்விஸ்கி பார்க்ல செஸ் கேம் விளையாடக்கூடிய அந்த இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்க கூட சேர்ந்து அவனை விளையாடவும் வைக்கிறாரு. ஆரம்பத்துல தடுமாறி தோத்துட்டு இருந்த அலெக்ஸ் போக போக அவனை தோக்கடிச்ச ஒவ்வொருத்தரையும் போட்டி போட்டு தோக்கடிக்கிறான். அப்படி அவங்கள தோக்கடிக்கிறதுல அவனுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வர்றதையும் அவன் கவனிக்கிறான். அதாவது அவனை தனியா ஒதுக்கினவங்க மேலையும் அவனை கிண்டல் பண்ணவங்க மேலையும் அவனுக்கு இருந்த கோபத்தை எல்லாத்தையுமே அவனுடைய செஸ் கேம்ல காட்ட ஆரம்பிக்கிறான். ராணி, மந்திரி, குதிரை, சிப்பாய் அப்படின்னு எதிராளியுடைய செஸ் பீஸ வெட்டி காலி பண்றதுல அவனுடைய மொத்த கோபத்தையும் காட்டி அதன் மூலமா சந்தோஷப்படவும் செய்யறான். இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. அலெக்ஸும் கொஞ்சம் பெரிய பையனா மாற ஆரம்பிக்கிறான். பட் அந்த சூழ்நிலையில தான் இந்த உலகத்திலேயே அவனை ரொம்பவே நேசிச்ச அவனுடைய தாத்தா திடீர்னு இறந்து போறாரு. அப்ப வரைக்குமே கூட அவனை சுத்தி இருக்கிற பல பேர் அலெக்ஸுடைய மென்டல் ஹெல்த்தை கேலி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது ஏற்கனவே அவனுடைய தாத்தா இறந்த துக்கத்திலிருந்து அவனுடைய மனசுல கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபத்தை உண்டு பண்ணுது. ஸோ மனுஷங்க எல்லாருமே அடுத்தவங்க ஃபீலிங்ஸை காயப்படுத்தி அதுல சந்தோஷம் தேடுறவங்களா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவனுடைய மனசுக்குள்ள ஆழமா இறங்க ஆரம்பிக்குது. அதோட சேர்த்து ஒரு மோசமான சிந்தனையும் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதாவது செஸ் கேம்ல உயிரில்லாத ஒரு பீஸை காலி பண்ணும் போதே நமக்கு இவ்வளவு சந்தோஷம் வருது அப்படின்னா உயிர் இருக்கிற மனிதர்களை கொலை பண்ணா அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அதுக்கு ஒரு பார்ட்னரா நான் இன்ட்ரோல சொன்ன அவனுடைய கிளாஸ்மேட் மிக்கைல் அவனுக்கு ஜோடியா சேர்த்துக்கிறான். ஸோ இப்ப 2 பேருமே சேர்ந்து எங்க வச்சு யாரை கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானையும் போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அலெக்ஸ் அவன் செஸ் விளையாட போற அந்த பார்க்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ள வர யாரையாவது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் விக்டிமா மாத்திரலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு தலையில அடிபட்டதால தான் அவனை எல்லாருமே மென்டல் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அவன் அனுபவிச்ச அதே வழியை விக்டிம்ஸ்க்கும் கொடுத்து கொலை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றான். அதுக்காக வீட்டில இருந்த ஒரு பெரிய சுத்தியில் எடுத்து அவனுடைய பேக்ல வச்சுக்கிட்டு அவனுடைய கிளாஸ்மேட் மிக்கைல கூட்டிட்டு அந்த பார்க்கூடிய அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போய் யாராவது அங்க இருக்காங்களா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. காலையில போனவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. இப்ப ஈவினிங் டைம் முடிஞ்சு நைட் டைம் ஆரம்பமாகிற வரைக்குமே அங்க யாருமே வரல அப்படிங்கிற அலெக்ஸோடைய ஃப்ரெண்டான மிக்கைல் விரக்தி ஆகிறான். இனிமே யாருமே வரமாட்டாங்க அலெக்ஸ், ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பிளான் கேன்சல் ஆயிருச்சு, வா போலாம் அப்படின்னு சொல்றான். பட் யாரையாவது கொலை பண்ணியே தீரணும் அப்படிங்கிற முடிவோடு இருந்த அலெக்ஸோ இல்ல,
விக்டிம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மிகைல் அந்த இடத்த சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இல்லையே இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அலெக்ஸ் இல்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேக்ல இருந்த சுத்தியில் எடுத்து கண்ணிமைக்கிற நேரத்துல கொலை பண்றதுக்கு தன்னுடைய பார்ட்னரா கூட சேர்த்துக்கிட்ட அந்த மிகைலுடைய தலையிலேயே ஓங்கி அடிக்கிறான். அதுக்கப்புறமா தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி மிகைலுடைய பேரண்ட்ஸ் மற்றும் போலீஸ் கிட்ட டிராமா பண்ணி எஸ்கேப் ஆயிருக்கான். போலீஸும் இந்த கேஸ்ல பெரிய எஃபெக்ட் போடல அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம எத்தனை கொலைகள் பண்ணாலுமே போலீஸால கண்டுபிடிக்க முடியாது போல அப்படின்னு யோசிச்சவன் அதுக்கப்புறமா தான் இன்னுமே நிறைய கொலைகளை பண்ணி நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு டிசைட் பண்றான். அதாவது செஸ் கேம்ல எப்படி கிங்க செக்மேட் பண்ணி அவனுடைய எதிராளியை தோக்கடிச்சு சந்தோஷப்படுவானோ அதே மாதிரி அந்த பார்க்குடைய காட்டு பகுதியில தனியா சிக்கிறவங்களை கொலை பண்ணி அவங்கள ஜெயிச்சிட்டதா நினைச்சு அவன் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் வேலை செய்யற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வாங்குறதுக்காக வந்த லாரிசா கூட அவனுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்ப லாரிசாவையும் விக்டிம் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணவன் அதே எண்ணத்தோட வா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். பட் அப்பதான் நாம ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அந்த லாரிசாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. லாரிசா அவன் கூட போகும் பொழுது அவனுடைய ஜெர்கின்குள்ள இருந்த ஒரு சுத்தியலை அவங்க நோட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த காட்டுக்குள்ள பல கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கறதும் அவங்க எல்லாருமே தலையில அடிச்சுதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கறதால இப்ப இந்த சுத்தியில வச்சிருக்கிற அலெக்ஸ் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கறதையும் அது தெரியாம நம்ம இப்படி இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்சோ அலெக்ஸ் அவங்க எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு புரியாம அதை பத்தி அவங்க கிட்ட கேக்குறான். அப்ப நீதான் அந்த கில்லர், உன்னுடைய ஜெர்கின்ல இருக்கிற சுத்தியில நான் பார்த்துட்டேன் அப்படின்னு லாரிசா சொல்றாங்க. சோ லாரிசா இப்படி சொன்னதை கேட்டுதான் அலெக்ஸ் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனாலுமே அவங்கள கொலை பண்ற அந்த முடிவுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காம அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண ஆரம்பிக்கிறான். எஸ், மரத்தை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்த லாரிசாவுடைய பின்னந்தலையிலேயே கண்டினியூஸா சுத்தியில வச்சு அட்டாக் பண்ணி கொலை பண்ணிருக்கான். ஆல்சோ லாரிசாவுடைய ஜெர்கின்ல இருந்த ஒரு பீர் பாட்டில் எடுத்து சுத்தியிலால அடிச்சதால அவங்களுடைய தலையில ஏற்பட்ட அந்த ஓட்டையில வச்சு இவனுடைய சிக்னேச்சர் கில்லிங் ஸ்டைலையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலா இவன் கொலை பண்ண எல்லாருமே அவனுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருந்திருக்காங்க. அதாவது அவன் இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்களையும் அவன் கூட வேலை பார்க்குறவங்களையும் அவன் கூட சேர்ந்து செஸ் விளையாடுறவங்களையும் தான் அவன் டார்கெட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இப்படி இவன் பல கொலைகளை பண்ணியிருந்தாலும் அதுல 16 பேருடைய உடல்களை மட்டும்தான் போலீஸ் ரெக்கவர் பண்ணாங்க. அப்படின்னா மற்ற விக்டிம்ஸுடைய இறந்த உடல்களை எப்படி இவன் டிஸ்போஸ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் பொழுது மரியா அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய மகனும் ஒரு டார்க்கான இடத்துல மாட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்த தான் அலெக்ஸ் விக்டிம்ஸுடைய உடல்களை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு இடமா பயன்படுத்திட்டு இருந்திருக்கான். அதாவது அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதியிலிருந்து அங்கிருந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கழிவு நீர், ஆல்சோ மழை வெள்ளம், இது எல்லாத்தையுமே வெளியேற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு சுரங்க பாதைகளை தான் இவன் டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு இடமா பயன்படுத்திட்டு வந்திருக்கான். ஏன்னா அந்த சுரங்க பாதைகள் எல்லாமே அந்த பார்க்குடைய அந்த அடர்ந்த காட்டு பகுதியுடைய அண்டர் கிரவுண்ட் வழியா தான், அதுக்கு அடியில தான் போயிருக்கு. மேலும் அந்த சுரங்க பாதைக்குள்ள போறதுக்காக சில மேன்ஹோல்ஸும் கூட அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளேயே தான், அந்த பார்க்குள்ளேயே தான் இருந்திருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி தான் அலெக்ஸ் விக்டிம்ஸ் உடைய உடல்களை அந்த சுரங்க பாதைக்குள்ள தூக்கி போட்டிருக்கான். ஸோ அந்த சுரங்க பாதையில தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கிற தண்ணியோட சேர்ந்து அந்த இறந்த உடல்களுமே போக ஆரம்பிக்குது. பல மைல் தூரம் இருக்கிற அந்த சுரங்க பாதைக்குள்ள விக்டிம்ஸ் உடைய உடல்கள் எங்க இருக்கு அப்படின்னும், ஒருவேளை அந்த சுரங்க பாதையை விட்டு வெளியேறி போயிருச்சு அப்படின்னு கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்ல, கொலை செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்துல மட்டும்தான் விக்டிம்ஸ் உடைய உடல்களை சுரங்கப்பாதைக்குள்ள போட்ட அலெக்ஸ் அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னே தான் போலீஸை சேலஞ்ச் பண்றதுக்காகவே மற்றவங்களுக்கு தெரியற மாதிரியே அந்த உடல்களை அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே அவனுடைய சிக்னேச்சர் ஸ்டைலோட போட ஆரம்பிச்சிருக்கான்.
இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவன் டார்கெட் பண்ண விக்டிமான மரியாவும் அவங்களுடைய மகனும் எஸ்கேப் ஆனதுதான். எஸ், எல்லாரையும் போல அவங்க 2 பேரையுமே சுத்தியில வச்சு அடிச்சு அந்த சுரங்க பாதைக்குள்ள தூக்கி போட்டிருக்கான். பட் அவங்க 2 பேருமே சாகாம மயக்க நிலையில தான் இருந்திருக்காங்க. மேலும் அதிர்ஷ்டவசமா அந்த மேன் ஹோல்குள்ள இருந்து ஒரு ஸ்டீல் ஏணியுடைய கிளாம்ப்ல அவங்க 2 பேருடைய ட்ரெஸ்ஸுமே மாட்டிருக்கு. சோ மரியாவும் அவங்களுடைய மகனும் அந்த ஏணியை பிடிச்சுக்கிட்டு மேல வந்து அந்த மேன் ஹோல் மூடிய திறந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்படி வெளியே வந்தவங்க ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கிட்ட போய் எங்களை யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணி மேன் ஹோல்குள்ள போட்டுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் அப்பவுமே கூட போலீஸ் கண்டுக்காம விட்டுருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே போலீஸ் காட்டின அலட்சியம் தான் இவ்வளவு பேருடைய உயிர்கள் பலியாக காரணமா இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அலெக்ஸ் மொத்தமா 49 கொலைகளை பண்ணிருக்கான் அப்படின்னு போலீஸ் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அலெக்ஸோ நான் பண்ண மொத்த கொலைகளுடைய எண்ணிக்கை 62. போலீஸ் 13 பேரை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் கொலையிலிருந்து தப்பிச்ச மரியா மற்றும் அவங்க பையனையும் சேர்த்து தான் மொத்தமா 62 பேரை கொன்னு இருக்கிறதா நினைச்சு அவன் சொல்லியிருக்கான். ஆல்சோ போலீஸ் அலெக்ஸோடைய வீட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செஸ் போர்டை கோர்ட்ல காட்டியிருக்காங்க. அந்த செஸ் போர்ட்ல இருக்கிற 64 கட்டங்கள்ல 62 வரைக்குமே அவன் இன்டூ மார்க் போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கான். அதாவது அவன் ஒவ்வொரு கொலைகளை பண்ணும் போதுமே அதை மார்க் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த செஸ் போர்ட்ல இருக்கிற 64 கட்டங்களையும் ஃபில் பண்றதுதான் அவனுடைய டார்கெட் அப்படிங்கிற அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டையும் அவனே கோர்ட்ல சொல்லியிருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்ட கோர்ட் 2007 அக்டோபர் மாதம் அவனுக்கு பரோல் இல்லாத லைஃப் சென்டென்ஸை தீர்ப்பாக கொடுத்துருக்கு. இப்போ வரைக்குமே அவன் உயிரோட இன்னுமே ஜெயிலில் தான் அவனுடைய நாட்களை கழிச்சிட்டு இருக்கான். மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் லைக் போடாமல் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஆனால் இந்த வீடியோவில் பண்ணுற உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.